நம்ம போலி வேஷம் போட்டு ஏமாற்ற முடியாது. யோசிக்கணும். தப்பா நடக்கிறது, அந்த ரங்கத்துல தப்பா நடக்கிறது, அப்புறமா அது எப்படியோ வெளியாகி செல்போன்ல அது போட்டாங்கன்னு வச்சுக்கா, யாரோ என்னமோ இப்போ ஒன்று வந்துக்குது, ஏஐயாம அது என்னன்னு புரியல. ஏஐல என்ன இப்படி எல்லாம் போட்டாங்க ஆபாசமா தப்பான்னு. ஏஐ மேல பழி போடாத. ஒரு நாளைக்கு அந்த ஏஐ உனக்கு விரோதமா சாட்சியிடும். உண்மையாகவே உன் மேல வந்திருக்கிறது அபாண்டமான பழி என்பது உண்மையானால் சந்தோஷப்பட்டு களி கூறு. கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தப்பு செய்து விட்டு அதை வீடியோ எவனா எடுத்துட்டு செல்ஃபில எடுத்துட்டு பத்திரமா பதிவு வைக்கலான்னு இருக்கிறப்ப எவனா போட்டு விட்டான். மானத்தை வாங்கிட்டான். மானம் இருந்தா தான் நாங்க வாங்கறதுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டான். அப்ப உலகம் எல்லாம் பரவிச்சு. அப்புறம் இவரு தோன்றி அதை நம்பாதீங்க, அது ஏஐ, நான் பரிசுத்தமா தான் இருக்கிறேன்னா ஏஐ காருக்கு தெரியும் அது ஏஐயா பிஐயா சிஐயா. ஆண்டவர்களை பார்த்து சி என்று சொல்லுவாரா? யோசிக்கணும். யாருமே செல்ஃபி எடுக்கல, யாருமே வீடியோ எடுக்கல, யாருமே போட்டோ எடுக்கல. ஆண்டவருடைய நியாய தீர்ப்புல மாட்டிக் கொள்வார்கள். நியாய தீர்ப்புல என்ன எல்லா உண்மையும் வெளியே வரும். அப்போ தப்பிச்சுக்கிறவங்க இந்த உலகத்துல தப்பிச்சுக்கலாமே தவிர மாட்டிக்கிட்டவங்களுக்காக நான் சந்தோஷப்படுறேன். உலகத்திலேயே அவங்க பாவம் வெளியாகி அவமானப்படுறாங்க பாத்தீங்களா, அதுதான் அவங்களுக்கு பரிகாரம். அதுக்காக பரிசுத்தத்தை இழக்காதே. உன் சிந்தனை, உன் பேச்சு, உன் நடவடிக்கை, உன்னுடைய கண்கள் ஸ்பெஷல். கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் சரீரம் நல்லதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும், உன் கண்கள் நல்லதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண்கள் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் இருளா இருக்கும். Your eyes is light of your body. If your eyes in darkness, your life also darkness. If your eyes in light, your full life, your body, your flesh also in the light. வெளிச்சத்திலே நீ நடப்பாய். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. திருவிருந்துக்கு மனசாட்சியை விட்டு கொடுத்து யோசிங்க, மன்னிப்பு கேட்டு பங்கு பெறுங்கள். சாக்கு போக்கு சொல்லியும் தப்பிச்சு கூடாது, சரிப்படுத்திக்கணும். லேவியர் ராகமம் 23:3-4 பரிசுத்தத்தோடு தேவாலயத்திற்குள்ள பாருங்கள். எல்லாரும் சொல்லுங்க இன்னும் சத்தமா, பரிசுத்தத்தோடு. பரிசுத்தத்தோடு பக்கத்துல கை கொடுங்க, பக்கத்துல இருக்கு கை கொடுங்க. பரிசுத்தத்தோடு. அவங்க முகத்தை பாரு, அவங்க முகத்தை பாரு, அவங்க முகத்தை பாருங்க. அவங்க கண்ணை பாரு, அவங்க கண்ணை பாருங்க. கை குளிக்க அவங்க கண்ணை பாரு. பரிசுத்தத்தோடு தேவாலயத்திற்குள் பாருங்கள். எழுப்பி நிக்கலாமா வேகமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. உடனே உடனே எழுப்பி நில்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். தேவாலயத்திற்குள் வரும்பொழுது உன் அடையை கர்த்தர்களோடு பேசி ஒப்பு கொடுங்க. பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆலயத்துக்கு குடும்பமா வரத்துக்கு ஒப்பு கொடுங்க. தசமாக காணிக்க சொந்த ஸ்தல சபையில கொடுப்பேன் என்று ஒப்பு கொடுங்க. போதகரை பாஸ்டமா கனம் பண்ணுவேன். அவங்களுக்கு நான் விசாரிப்பேன், நலன் விசாரிப்பேன். எங்க அப்பா அவங்க ஆவிக்குரிய பெற்றோர், அவர்களை நான் கவனிப்பேன், நேசிப்பேன். சபையை நான் என் திருச்சபை அப்படி எல்லாம் சொல்லி நேசிக்கணும். சோதரன் கரங்களை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆபா ஷாபா ரண்டா வானா துரினி கினியா ஒவ்வொரு தரக்க வலவர காந்தரடியா. glory 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 glory. நீ கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். As a man of God and servant of you, I bless everybody, every believers. Jesus name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென்.